இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நான் என்னுடைய இந்த வீடியோ பதிவுகளில் இன்றைக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். இப்போ தான் பார்த்தேன். அந்த பதிவிலே ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார். அந்த வீடியோ என்ன பதிவுன்னா, கல்பட்டு தூய் வனத்து சின்னப்பரை பற்றின அந்த ஆலய வரலாறு பற்றி பதிவு போட்டிருந்தேன். அது ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார், ஆண்டவரே, என் மகனுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுங்க, என்னுடைய மகன் தூய வனசின்னப்பர் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேண்டுதலை அதில் வச்சுருந்தார். நடக்கும், நம்பணும். இதுதான் வாழ்க்கை. நம்ம ஜெபிக்கிறோம், வேண்டுறோம், அதை நடக்கும்னு நம்பணும். கடவுள் அதை சொல்கிறது, நீ நம்பிக்கையோடு கேட்டினா அதை பெற்று விட்டீங்கன்னு நம்புங்கன்னு பைபிள் சொல்லுகிறது. நம்ம கேட்குற விஷயங்களை, கேட்குற ஜெப வேண்டுதல்களை நாம் எப்படி கேட்கணும்னா, முழு நம்பிக்கையோடு கேட்டால் அது கிடைச்சிருச்சுன்னு நினச்சிக்கங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய வேண்டுதல் அப்படி தான் இருக்கணும். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆண்டவர் பார்த்து வைக்கிற கோரிக்கைகள் அப்படி தான் இருக்கணும். நம்பி இருக்கணும். அது மெயினாக தான். நம்பிக்கை வைன்னு சொல்லுவார்கள். நம்பி கைவை. ஆண்டோடைய பாதத்தினுடைய கோரிக்கையை வைக்கிறியா, நம்பி வைங்க, ஆண்டவர் செய்வார். நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்லுவார்கள். சத்தியமான வார்த்தை அது. இந்த 2ஆம் வாசகம் நாம் பார்க்குறோம். நாம் நம்புகின்ற விஷயங்கள் கண்ணுக்கு புலப்படாதவை. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நாம் சில விஷயங்களை நம்பி இருப்போம், கண்ணுக்கு மிக வந்து சேரும், கையில் வந்து சேரும். அது வேற, அந்த நம்பிக்கை வேற. ஆனால் நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே, இறைவனை பொறுத்த மட்டிலே, இறை அருளை பொறுத்த மட்டிலே, இந்த ஆன்ம வாழ்க்கையை பொறுத்த மட்டில் நாம் வந்து எதிர்நோக்கி இருப்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. அதை நீ நம்பி இருக்கிற பார்த்தீங்களா, அதுதான் முழுமையான விசுவாசம். இன்றைய 2ஆம் வாசகம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு எபிரேயர் திரும்புங்க பாருங்க. இன்னைக்கு நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. நான் உன்னை நம்பி இருக்கிறேன், எனக்கு கிடைக்கும், அது எனக்கு கிடைக்கும், எதிர்பார்த்துறது நிச்சயம் நடக்கும். அதான் நம்பிக்கை, விசுவாசம். அதுக்கு அடுத்த வரி மிக அற்புதமான வரி பாருங்க பார்ப்போம். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கண்ணால் பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் கண்ணுக்கு புலப்படாத அந்த ஒன்றை பற்றி நான் ஐயப்பாடோடு இருக்க மாட்டேன். இதுதான் நம்பிக்கை, விசுவாசம். அதை கேளுங்க பாருங்க பார்ப்போம். இந்த நம்பிக்கையால் தான் நம்முடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும் வாழ்வு பெற்றனர். உதாரணத்திற்கு ஆபிரகாமுடைய வரலாறு இங்கே சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் வசனத்தில். ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது, சாராவுக்கு குழந்தை கிடையாது. ஆபிரகாமை அழைத்த அந்த ஊருங்கிற ஊர்லேருந்து ஆண்டவர் அழைத்து வருவார். அப்போ சொல்லுவார், நான் அப்படி இப்போ கடற்கரை மணலை போல உனக்கு வம்சத்தை கொடுப்பேன் இல்லையா, உனக்கு அப்படி அவனை பார்த்துக்குவேன் என்று கடவுள் ஆபிரகாமை அழைச்சிக்கிட்டு வருவார். ஆனால் அவருக்கும் சாராவுக்குமான ஒரு பிள்ளைகள், அங்கே குழந்தை கிடையாது. அவருக்கு அது வருத்த மனசுக்குள்ள இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் நம்பி இருந்தார். எஸ், என் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கார், நடக்கும். சரி, சாராவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு இளைஞனாக வளர்ந்துட்டு வர்றாரு. அந்த பிள்ளையை வெட்டி பலி கொடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. நீ வரலாறு ஃபுல்லாக படிச்சு பாருங்க பாப்பா. 2ஆம் வருஷம் படிச்சு பாருங்க பாப்பா. வெற்றி பலி கொடுக்கணும். பெத்த பிள்ளையை 100 வயசில் பிறந்த அந்த ஒரே வாரிசு தான், வேற குழந்தை கிடையாது. 100 வயது ஆபிரகாமுக்கு அந்த முதிர்ந்த வயதில் பிறந்த ஈசாக்கை
இவரை என்ன பண்ணணும்? குத்தி கொலை பண்ணணும், வெட்டணும், வெட்டி பலி கொடுத்து தீயிட்டு எரிக்கணும். எந்த தகப்பன் செய்ய முடியும்? ஆபிரகாம் செய்ய முன் வருகிறார். மலைக்கு போறாரு. தன் பிள்ளை கையும் காலீசா கட்டி அந்த பலகைகளை படுக்க வைக்கிறாரு. வெட்டி துண்டாக்குவதற்காக கத்திய வாங்குறார். ஆண்டவருடைய குரல், ஆபிரகாம் நிறுத்து நிறுத்து, பிள்ளை மேல கை வைக்காத. எந்த நிலைமை உனக்கு? ஒரே பிள்ளை, அவனை வெட்டி பழி கொடுங்கிற, அது உன் கையாலேயே அவனை கொன்று எனக்கு எரித்து சாம்பல் ஆக்கி அது எரிபலியாக கொடுன்னு சொல்கிறேன். ஒரு வார்த்தை மறுத்து பேசலை. என் மேல் அவ்வளோ பாசம்மா, என் மேல் அவ்வளோ நம்பிக்கையா என்று ஆண்டவர் மலைத்து போய் அங்கே பார்க்க பாருங்க பாப்பா. ஆபிரகாம், பிள்ளை மேலே கையை வைக்காத, கையெடு, பிள்ளையை கட்டு பிரித்து விடு. அந்த பிள்ளையை கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு பிள்ளை அங்கே கட்டப்பட்டிருந்த அங்கே ஒரு ஆடு அங்கே பலியாக்கப்படுகிறது. நம்பினோரை ஆண்டவரை கைவிடாதவர். அப்படி கடவுள் நம்புகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்றது தன் தோல் மேல் தாங்கிட்டு போவார். முதல் வாசகம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு அவரைத்தான் நீதிமான்கள்னு சொன்னாங்க. கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தவங்க நீதிமான்னு சொன்னாங்க. முதல் வாசகம் பாருங்க பாப்பங்க. நீதிமான்களை கடவுள் மீட்க வல்லவர். நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவரின் அழிவையும் ஆண்டவர் கொடுப்பார். அது நீதிமான ஆண்டவரை நம்பி வாழும் நீதிமான எவனும் அழிக்க முடியாது. அவருடைய பகைவரை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். சகோதரர்களே, நம்பிக்கை என்பது அப்போ யோசிச்சு பாருங்க பாப்போம். எந்த அளவுக்கு நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில் நமக்கு உள்ளூர் இருப்பது யோசிச்சு பார்க்கணும். நாம் இன்னொன்று திருப்பாடல பாருங்க பார்ப்போம். 33 நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதிமான்களே ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அப்படிப்பட்ட கடவுளை நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் தூக்கி கொண்டாடுங்க. ஏனென்றால் கடவுள் நம்புகின்ற எல்லோரையும் கடவுள் காப்பாற்றுகிறார். சகோதரர்களே, நற்செய்தியை பார்க்கணும். நம்ம இன்னைக்கு நற்செய்தி என்பது ஆண்டவர் சொல்ல பாருங்க பாப்பா. இன்னைக்கு முதலாளி வெளியூர் போயிருக்காரு, உங்கள் ஊரில் இல்லை, ஆனால் அவர் வருவார். அவர் வந்தால் அவருக்கு நான் வெயிட் பண்ணணும், அவர் காத்திருக்கணும். அந்த காத்திருப்புக்கு தேவையான வாழ்க்கையை நான் வாழணும், தயார்படுத்தி வச்சுக்கணும். எப்படி ஒருவன் தயாராக இருந்தால் அந்த முதலாளி வரும்பொழுது நீ போய் கதவை திறந்து விட்டு அவனை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இவ்வளோ கடமை உணர்வுள்ள பிள்ளையான்னு சொல்லி அந்த முதலாளி உன் பக்கம் அவர் நிற்பார் என்று இன்றைய நற்செய்தி இன்னைக்கு சொல்லுகிறார். சகோதரர்களே, இன்னும் ஒரு காரியம், நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறோமா? ஆண்டவரை நம்பி இருக்கிறியா? எதற்கும் அஞ்ச வேண்டாம். இந்த சொப்பமான ஆள் தான் இருப்ப என்றால் இருந்தாலும் ஆண்டவருடைய கரமும் கூட இருக்கு. எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் பாருங்கள், இந்த நட்சத்திரத்தில் பாருங்களேன், நட்சத்திரமான விஷயங்கள் இன்னைக்கு இவ்வளோ பாருங்க பாப்பா. இன்னைக்கு இயேசு சீடரை நோக்கி, சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் இந்த உலகமே தாறுமாறாக வாழுது, நம்ம மட்டும் என்ன அப்படி நினைக்காது. உலகமே தாறுமாறாக வாழ்ந்துட்டு போட்டோம். நீ ஆண்டவருக்குரிய நம்பிக்கையில் நீதியுள்ள பிள்ளையாக, நேர்மையுள்ள பிள்ளையாக நீ வாழ்ந்தால் நீ சிறு மந்தை தான், நீ அஞ்சாதே. உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டிருக்கிறார். எனவே என்ன பண்ணு, ஊர் இப்படி போதே நானும் இப்படி போகிறேன் தீய வழியில போய் திரும்பிடாதே. சகோதரர்களே, இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் நம்பிக்கையால் இந்த உலகத்தில் செல்வத்தை நீ இழந்து போகலாம். நீ ஆண்டவருக்கான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் மகிழ்ச்சிகளை இழந்து போகலாம். நீ இந்த உலகத்தில் இருக்க சந்தோஷத்தில் இழந்து இருந்தாலும் இந்த உலக செல்வம் அழிந்து போனாலும் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையானது விண்ணகத்திலே உங்களுக்கான செல்வத்தை சேர்த்து வைக்கும். எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆனால் சொல்ல பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய செல்வத்தை விண்ணகத்தில் சேர்த்து வைங்க. விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வச்சுங்க வச்சிங்களேன், இங்கே என்ன பண்ண அழிஞ்சு போயிடும்.
துருப்பிடிச்சு போயிடும், பூச்சிலாம் இதெல்லாம் அரிச்சு போயிடும். ஆனால் உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய சொத்தனை ஆண்டவருடைய விண்ணகத்திலே சேர்த்து வச்சிங்கன்னா அது பத்திரமா இருக்கும். அப்போது நம்முடைய செல்வத்தை அங்கே சேர்த்து வைக்கும் விதமாக நம்ம வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கடவுளுடைய ஆசை, நீதிமானுக்குரிய ஆசை. நல்லா கேளுங்க. அதாவது இன்னைக்கு 2ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். இப்படியெல்லாம் யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கான கடவுள் நான் என்ற கடவுள் தன் பெயரை என்ன பண்ண மாற்றிக்கிட்டாரு. அப்போ யோசிச்சு பாருங்க. நீ நீதிமானாக நேர்மையாளாக நம்பிக்கை கூடிய பிள்ளையா நீ வாழ்கின்ற பொழுது இல்லையா, ஒரு திருக்குறள் வரும் பாருங்க பார்ப்போம். சான்றோன் என கேட்ட தாய் வரும் முடியும் பாருங்க. அதாவது இவங்க புள்ள எப்படி இவங்க சொல்ல மாட்டாங்க, என்னாருடைய அப்பான்னு சொல்லுவாங்க. யார் தெரியுமா? இதனுடைய அப்பா. அப்போ இவர் அந்த அளவுக்கு வாழணும். நாம் அதைத்தான் ஆண்டவரும் செஞ்சார் பாருங்க பார்ப்போம். மோசேக்கிட்ட சீனாய் மலையில் மோசேக்கிட்ட ஆண்டவர் பேசுவாங்க பார்ப்போம். நீங்கள் யாருன்னு மோசே கேட்பார். அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள்னு சொல்லுவார். தன்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு பொருள் ஆகிய மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு அவனுடைய கடவுள் நானுன்னு ஆண்டவர் பாதட்டி கொண்டார். அப்போ அவங்க எந்த வாழ்ந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்களே அப்படி நம்மை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நான் அகஸ்டனுடைய அப்பா நான் அப்படி சொல்லணும், நான் மைக்கேலுடைய அப்பா நான் அப்படி சொல்லணும், நான் அந்தோனி சாமியுடைய அப்பான்னு அப்படி சொல்லணும். நம்ம சொல்ல வைப்போம் ஆண்டவரே? சிந்திச்சு பார்த்தோம். அப்படி சொல்ல வைத்தால் நாம் தான் நீதிமான், நாம் தான் நம்பிக்கையாளன், நாம் தான் நேர்மையாளன். சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முயற்சிப்போம். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். கடவுள் நமக்கு துணை செய்யட்டும். நடசதி.